ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் மே 7ஆம் தேதிக்கான ப்ரொமோ ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்திக் விட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா தீபா சூப்பராக பாடி முடிச்சிடுறாங்க. கிட்ட எல்லாரும் ரொம்பவே பாராட்டி தள்ளிடுறாங்க தீபாவை. கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து யோசியர் வராங்க. இது பார்த்தா அருணாச்சல என்னமா அது திடீர்னு யோசியர் வந்திருக்காரு, நான் தாங்க யோசியரை வரவழைச்சா. ஆமாம், என்ன விசேஷம்? அது ஒன்றும் இல்லைங்க, தீபா கார்த்திக் வந்து கல்யாணமாகி நடக்க வேண்டியது எதுவுமே நடக்க இல்லைங்க. அதனால தான் 2 பேருக்கும் இன்னைக்கு எப்படியாச்சும் சாந்தி மூத்ததுக்கு தேடி குறிக்கலான்னு வர சொல்லியிருக்கா அப்படின்னதும் தீபா வந்து அதிர்ச்சி ஆறாங்க. என்னது 2 பேரும் இன்னும் சேர்ந்து வாழ இல்லையா அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. என்னமா நாச்சியார் சொல்ற, கல்யாணமாகி இவ்வளோ நாள் ஆச்சு, அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வாழ இல்லையா? ஆமாங்க, கார்த்தி வந்து இந்த குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறை பாசமாக இருக்கானோ அதே மாதிரி தான் தீபா அவங்க இப்படி பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி சொன்னதும் அருணாச்சலம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே யோசிர் வந்து இங்கே பாருங்கம்மா, இன்னைக்கு நல்ல நேரம், ஸோ தாராளமாக இன்னைக்கு 2 பேருக்கும் நீங்கள் சாந்தி மூத்தத்தை வச்சிடலாம் அப்படின்னதும் அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, ரொம்ப நன்றி யோசிரி அப்படின்னு சொல்லிட்டு தீபா, இங்கே பாருமா, இன்னைக்கு உனக்கும் கார்த்திக்கும் சாந்தி முகூர்த்தம், உனக்கு சந்தோஷம் தானே அத்தை, இப்போ இதெல்லாம் அவசியமாத்த, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கிற மாதிரி தீபா சொன்னதும், இங்கே பாருமா, நீ சின்ன பொண்ணு, எதுவுமே பேசாம இரு, வாழ வேண்டிய வயசுல வாழணுமா, இங்கே பாரு, கண்டிப்பா இன்னைக்கு உனக்கும் கார்த்திக்கும் சாந்தி முகூர்த்தம், கார்த்திக் வந்ததும் மறக்காம சொல்லிடுமா அப்படின்னுட்டு அபிராமி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மைத்லியை கூப்பிட்டு, இங்க பாருமா மைத்லி, வீட்டுல மீனாட்சி இருந்தா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிருப்பா, ஆனா இப்போதான் யாருமே இல்லையே. இது பாரு, நீ இங்கெல்லாம் ஐஸ்வர்யா 2 பேரும் தான் எப்படியாச்சும் ரூம் வந்து டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னதும், அதுக்கு என்ன ஆண்டி, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம மைத்லி வந்து பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே மைத்லி, மீனாட்சி, என்ன ஆச்சு தீபா, இன்னைக்கு நீயும் கார்த்திகும் சேர்ந்து வாழ போறீங்க, அதுவும் அத்தை வந்து இன்னும் மருமகளாக ஏற்றுக்கொண்டா நீ வாழ்றன்னு சொன்னல, ஸோ சந்தோஷம் மாதிரிங்கிற மாதிரி சொன்னதும் தீபா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்ன சந்தோஷம் இல்லாமல் இருக்க, என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டதும், இல்லக்கா, ஏற்கனவே கார்த்திக் சார் சவால் போட்டு வேலை ஆகுதுன்னு ரொம்ப அலைச்சலா இருக்காங்க, உங்க வாழ்க்கை வேற கேள்விக்குறியில இருந்துட்டு இருக்கா, இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிற நிலைமையில எனக்கும் கார்த்திக் சாருக்கும் இது அவசியம் தானேங்கிற மாதிரி தோணுது அப்படின்னதும், இங்க பாரு தீபா, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத, வாழ வேண்டிய வயசுலாம் வாழலாம், இங்க பாரு, கார்த்திக் வார்த்தைக்குள்ள ரெடி ஆயிரு அப்படின்னு அவங்க 2 பேரும் தீபாவை சமாதானப்படுத்தின்றாங்க. இங்க பார்த்தோம்னா ஐஸ்வர்யா ரியா வந்து எப்படியாச்சும் இந்த சாந்தி முகூர்த்தத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக அவங்க ஒரு பக்கம் திட்டம் போடுறாங்க. இங்க பார்த்தோம்னா ஆபீஸை தான் காமிக்கிறாங்க. அங்க கார்த்தி வந்து சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா வந்து கார்த்திக்காக முருங்கைக்காய் அதுன்னு பலமா சமைச்சு வச்சிருப்பாங்க. உடனே யோசிக்கிறாங்க, நம்ம கார்த்திக் சார் ஆபீஸ்க்கு போகலாம், ஏன்னா புது ஆபீஸ் வேற, அந்த மேடம் யாருன்னு பார்த்த மாதிரி போயிடும் அப்படின்னுட்டு ஒரு வழியா வந்து விசாரிச்சு கார்த்திக் இருக்கிற ஃபேக்டரிக்கு வராங்க. இங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து தீபாவை பார்த்ததும் அதிர்ச்சி ஆறாங்க. எங்க எதுக்குங்க நீங்க இங்க வந்தீங்க? இல்ல சார், இன்னைக்கு புது ஃபேக்டரி வேற, சாப்பாடு எப்படி இருக்குமோ தெரியல, அதான் ஆசையா உங்களுக்கு சமைச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னதும், இங்க பாருங்க, இது மற்ற ஃபேக்டரி மாதிரி இல்லை, இங்கே நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ரூல்ஸை மீறினா என்னோட வேலையே போயிடுங்க, கடைசியிலனா சவாலில் தோத்த மாதிரி போயிடும், ஸோ அதெல்லாம் வேணா தீபா, நீங்கள் இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் அப்படின்னு பார்த்து ரம்யா வராங்க. கார்த்தி, யார் இது, தேவையில்லாம அனாவசியமா என்ன பேச்சு, அதான் நான் மார்னிங்கே ரூல்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, ஏய் நீ யாரு அப்படின்னு கேட்டதும், மேடம் சாரி மேடம், உங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் என்னோட ஒய்ஃபுக்கு தெரியாது, இவங்க என்னோட ஒய்ஃப் தீபா அப்படின்னதும், ஓஹோ அப்படியா, மூடிக்கேத்து ஜாடி மாதிரி தான் இருக்கா, இங்க பாரு, இப்படி சாப்பாடு கொண்டு வரது, இங்க வந்து புருஷனை கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா அவ்வளவுதான், இங்க பாரு, வீட்டுக்கு இந்த ஃபேக்டரிக்கு வெளியில தான் அவரும் புருஷன், இங்க வெறும் லேபர் தான் அப்படின்னதும், இங்க பாருங்க மேடம், பார்த்து பேசுங்க, எங்க இருந்தாலும் புருஷன் தான், அதுங்க வீட்டுக்கு வெளியில ஒன்றும் இங்க ஃபேக்டரியில ஒன்றும் ஒழுங்கா பேசுங்கிற மாதிரி சொன்னதும், காத்தி உங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, ரூல்ஸ் எல்லாம் மறந்து போச்சா, உங்க பொண்டாட்டி என்னைய வந்து இப்படி பேசுறாங்க, ஓஹோ அது சரி, நீ கொடுத்த இடம் தானே, நீ வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவன், அதே மாதிரி தானே பொண்டாட்டி இருப்பாங்கிற மாதிரி அவமானப்படுத்தினதும் உடனே தீபா வந்து ரம்யாவை, ஏய் பார்த்து பேசுங்கிற மாதிரி அடிக்க போவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு.